வணக்கம் நேர்களே. ஆடி மாதம் இன்னைக்கு பிறந்தாச்சு. ஆடி 1. ஆடி மாதம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது தமிழ் மாதத்தில் 4வது மாதம். இந்த மாதத்தில் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம்தான் உத்திராயணத்திலிருந்து தட்சிணாயனம் ஆரம்பிக்கிற காலம். தட்சிணாயனம் அப்படின்னா, தட்சிண அப்படின்னாலே தெற்கு பக்கமாக நகர்ந்து போகிற சூரியனுடைய அந்த பெயர்ச்சியானது இவ்வளவு நாள் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு நுழையிறார். அதை தான் தட்சிணாயனம் சொல்கிறக்கூடிய காலம். பொதுவாகவே தமிழ் மாதத்தில் ஒரு மாதத்துலேயும் ஒவ்வொரு சுவாமியை நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் சுவாமிகளை மட்டும் இல்லாமல் முன்னோர்களையும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக ஆடி மாதம் தொடங்குது. அதனால் ஆடி மாதம் ரொம்ப சிறப்பு. அப்படி என்ன 2024 ஆடி மாதம் சிறப்பு அப்படின்னா, இந்த மாதத்தில் மட்டும் ஏகாதசி, பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியானது 3 முறை வருகிறது. ஒன்று இன்னைக்கு புதன்கிழமை, அதாவது 17ஆம் தேதி ஜூலை ஏகாதசி முதல் ஏகாதசியாகவும், ஜூலை 31ஆம் தேதி ஆடி மாதம் 15ஆம் தேதி 2வது ஏகாதசியாகவும், 3வது ஏகாதசி 16ஆம் தேதி ஆகஸ்ட், அது ஆடி 31. ஆக ஆடி 1, 15, 31 இந்த 3 முறையும் ஏகாதசி வருவது மிகவும் சிறப்பம்சமாகும். வேறு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் இருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல சொன்ன போல் ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் 1ஆம் தேதி ஏகாதசி. இது ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் இருக்க வேண்டியது பெருமாளுக்கு. ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி 14ஆம் தேதி இது ஆடி கிருத்திகை, முருகனுக்கு விரதம் இருக்க வேண்டிய நாள், ரொம்பவே உகந்த நாள். இது பற்றியான தனி விளக்கம் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஆடி 18ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை, இது ஆடி பெருக்கு விழா. இது ஒரு பெரிய விழாவாகவே அம்மன் கோவிலில் கொண்டாடுவாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஆடி அமாவாசை, இது ஆகஸ்ட் 4ஆம் தேதி, அதாவது ஆடி மாதத்தில் 19ஆம் நாள். இது ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த ஒரு ஆடி மாதத்தை ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? மாதம் அமாவாசை வந்துட்டு தான் இருக்குது. ஏன் ஆடி மாதத்துலேயும், அதுக்கப்புறம் மாலை அமாவாசை, அதுக்கப்புறம் தை மாதத்தில் வர தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, முன்னோர்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த ஞாபகம் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எள்ளு தண்ணி, அதை அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக கருதப்படுது. அவங்கள நினச்சி பண்ணக்கூடிய அனைத்து தர்ப்பணங்களும் திதிகளும் அவங்களுக்கு ரொம்பவே மன நிம்மதியை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம வம்சத்துக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த 3 அமாவாசைகளும் இருக்குது. இதில் ஆடி மாதம் வர அமாவாசை அப்போ தான் யமதர்மராஜா இந்த பித்ருக்களை அவளோட பந்துக்கள் கூட சேர்ந்து போய் பேசிட்டு வாங்க அப்படின்ற அனுப்புகிற ஒரு அமாவாசையாக இந்த ஆடி அமாவாசை இருக்கும். மாலை அமாவாசை அப்போது நம்ம கூடவே தங்கி இருப்பாங்க. அதன் பிறகு தை அமாவாசையில் அவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு விடை பெற்று திருப்பி பித்ருலோகம் சென்று வரக்கூடிய அமாவாசை தான் அந்த தை அமாவாசை. இதனால தான் இந்த 3 அமாவாசைகளும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட அந்த ஆடி அமாவாசை இப்போது வர ஆகஸ்ட் 4ஆம் தேதி 19ஆம் தேதி ஆடி அப்போது வருது. அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. அதன் பிறகு ஆகஸ்ட் 7, அது ஆடி மாதம் 22ஆம் தேதி ஆடிப்பூரம். இது அம்மனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாளாக இது கருதப்படுது. இந்த நேரத்தில் விரதம் இருக்கிறவங்களுக்கு நீண்ட ஆயுளும் சுமங்கலியாகவே இருப்பாங்கன்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. அதன் பிறகு 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அது வியாழக்கிழமை, இது நாக சதுர்த்தியாகவும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சமி, இது நாக பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி எனவும் கருதப்படுவாங்க. கடைசியாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம்
ஸோ இது வந்து ஆடி 31ஆம் தேதி. இது ஏகாதசியாகவும் இருக்குது. அன்னைக்கு வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க. இப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான விரதங்கள் நிறைய இருக்கிற ஒரு மாதமாக ஆடி மாதம் திகழ்து. இதன் காரணமாகத்தான் நம்ம மோஸ்ட்லி எல்லா விதமான வீட்டில் செய்கிற விசேஷங்கள், அதாவது கிரகப்பிரவேசங்கள் இல்லை குடி போகிறது, கல்யாணம் போன்ற முக்கியமான விஷயங்களை எதுவும் நம்ம பண்ணாமல் அது தெய்வத்துக்காகவும் பித்ருக்களுக்காகவும் ஒதுக்கி வச்ச ஒரு மாதமாக இந்த ஆடி மாதமும் மற்றும் புரட்டாசி மாதமும் நம்ம கொண்டாடுறோம். இதுதான் இந்த ஆடி மாதத்தோடைய சிறப்புகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.